யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம். இந்த மன்று கொஞ்சம் கூட 9வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு நடந்து போகும்போது வழி அருகே ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் அவனை பார்த்து கேட்கிறார்கள், அவனை குறித்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, ரபி, இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? ஆமென். இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இயேசு என்ன சொல்லுவார்னா, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டே இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இமீடியட்டா அடுத்து சொல்றாரு, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. என்ன? ஆமே, தன் வேலையில் யார் கவனமாய் ஜாக்கிரதையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த எண்ணம் வராது தெரியுமா? இப்படி அடுத்த ஆளை பற்றி குறை சொல்கிற எண்ணம் வராது. இவன் இப்படி பிறந்தது, இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்டால் கூட ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? இவன் செய்த பாவமா? அவனே பிறக்கும் போதே எப்படி தான் பிறக்கிறான்? குருடனா பிறக்கிறான். ஆமே, சில நேரத்தில் நமக்குள்ள எழும்புகிற சில ஞான உதயம் இருக்கு தெரியுமா? அது ஆண்டவரே பிரமித்து போய் நிற்பார். ஆமே, சில நேரத்தில் இப்படி தான் நம்மை சுற்றி அந்த இடத்துல தான் இயேசு சொல்றார், இங்கே பாருப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவன் பாவமா, இவன் பெற்றோர் பாவமா, இதை சர்ச் பண்ற வேலை எனக்கு கிடையாது. நான் செய்து முடிக்கும்படியாக ஆமென் எனக்கு அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லிவிட்டு 2 காலங்களை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஒன்று பகற்காலம், இன்னொன்று ராக்காலம். இயேசு சொல்லும்போது இதுல இந்த பகற்காலத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் கிரியை செய்யும்படி எனக்கு கொடுக்கப்பட்ட காலம்தான் பகற்காலம். அப்படியே சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ராக்காலம் வருகிறது. இயேசு இந்த வார்த்தையை சொல்லும் போது தம்மையும் உட்படுத்தி தான் சொல்லுகிறார். ஏன் தம்மையும் உட்படுத்தி தான் சொல்லுகிறார் என்றால், அவர் 100% தெய்வமாக இருந்தாலும் இப்பொழுது பூமியில எப்படிதான் வந்திருக்கிறார் தெரியுமா? என்னையும் உங்களை போல மனுஷ சாயலாய், ஆமென், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, இந்த நாட்கள் ரொம்ப பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனால எதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணுமா? சூப்பர். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும்? ஞானமாய் நடந்து, ஞானமாய் நடந்து.
அப்போ இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்றாரு, இங்க பாருப்பா, உனக்குள்ள 1000 வரங்கள் இருந்தாலும் சரி, நிறைய கிருபை இருந்தாலும் சரி, நீ பைபிள் காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி, நீ பைபிள் ஃபுல்லா தரவா முடிச்சிருந்தாலும் படிச்சிருந்தாலும் எல்லாம் செஞ்சிருந்தாலும் பகற்காலத்துல மட்டும்தான் உனக்கு கிரியை செய்ய முடியும். ராக்காலம், அந்தகாரத்தின் வேளை, கிரியை செய்யக்கூடாத காலத்துல உன்னால ஒன்றுமே செய்ய முடியாது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புரியும்படியாய் சொல்ல வேண்டுமானால், ஆமென், ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? ஈசாக்கு 2 பிள்ளைங்க. ஆமென், கர்த்தர் நல்லவர். அந்த 2 பிள்ளைங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில பார்க்குறாங்க, நாங்கள் அடுத்த ஆள் பிள்ளைங்க விஷயத்தில் தலை போட மாட்டோம். ஏசா, யாக்கோபு, இந்த 2 பேர்ல யார் அழுதா சொல்லுங்க? 2 பேரும் அழுதாங்க. 2 பேருமே அழுதாங்க. ஏசா எதற்காக அழுதான்? ஆசீர்வாதம். யாக்கோபு எதுக்காக அழுதான்? என்ன சொல்லி அழுதான்? அவனும் ஆசீர்வாதத்துக்காக தான் அழுதான். 2 பேருமே அழுவாங்க. ஆனா ஒருவனுடைய கண்ணீர் பலனை கொடுத்தது, ஒருவனுடைய கண்ணீர் பலனை கொடுக்கவில்லை. யாருடைய கண்ணீர் பலன் கொடுத்தது? யாக்கோபுடைய கண்ணீர். சூப்பர், நீங்க கீழே இருந்து சொல்றீங்க, ஆனா நான் ரொம்ப மேல இருக்கிறதுனால எனக்கு ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. அதனால முன்பாக இருக்கிற பிள்ளைகளே கை கொடுங்கள், நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஏசாவும் அழுவான், அவனும் ஆசீர்வாதத்துக்கு தான் அழுவான். அப்பா, உங்ககிட்ட வேற ஆசீர்வாதமே இல்லையாப்பா அப்படி சொல்லிட்டு. ஏசா, யாக்கோபின் அழுக கூட, யாக்கோபின் கண்ணீரை படிச்சா கூட நமக்கு அழுக வராது. ஆனா ஏசா அழுததை பார்த்தா நமக்கு என்ன வரும் தெரியுமா? உண்மையிலே கண்ணீர் வரும். ஏசாவின் அழுகையை பார்த்தா நமக்கு அழுகையா வரும். ஆமென். யாக்கோபு அழுததை பார்த்தா உனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும் தான் சொல்ல தோணும். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் தெரியாம இருந்து அழுதுட்டு இருக்கிறியா அப்படின்னு தோணும். ஆனா யாக்கோபின் கண்ணீர் பலன் கொடுத்தது, அதற்கு பலன் கிடைத்தது. அவனை அழுதவனாய் காண்பிக்காமல் போராடி ஜெயித்தவனாய் காண்பிக்கப்பட்டது. ஆனா ஏசாவின் கண்ணீர் பலன் கொடுக்கவில்லை. ஏன் பலன் கொடுக்கவில்லை? எபிரேயர் 12வது அதிகாரத்தில் அவனுடைய கண்ணீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தில், பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஏன் இவனுடைய கண்ணீர் கை கொடுக்கவில்லை? அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், பிற்பாடு என்று இருக்கும். அதன் அர்த்தம் என்ன? ஒரு காலம் உண்டல்லவா, அந்த காலத்தை அவன் பிரயோஜனப்படுத்தவில்லை. ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, முதல்ல மனிதனை கர்த்தர் படைக்கும் போதே அவனுக்கு எதை கர்த்தர் விலக்கி வச்சிருந்தார் தெரியுமா? சாவை விலக்கி வைத்திருந்தார். அவன் மனுஷனை படைத்ததே அதனாலதான் மனுஷனை ஆண்டவர் உருவாக்கினார் இருக்கும். அவன் பிறக்கிறவனுக்கு மரணம் உண்டு. ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார். உருவாக்கும் போது சாவு அவனுக்கு வெளியே தான் இருந்துச்சு. ஏதேனுக்கு வெளியே தான் சாவு இருந்துச்சு. ஏதேனுக்குள்ள ஜீவ விருட்சம் இருந்துச்சு. அவன் மனுஷன் என்னென்னைக்குமே என்றென்றைக்கும் இந்த பூமியிலே அவன் வாழ வேண்டும் ஆள வேண்டும் என்று தான் உருவாக்கினார். ஆனால் எப்பொழுது பாவம் உள்ளே பிறந்ததோ பாவத்தோடு கூட மரணமும் உள்ளே பிரவேசித்தது. காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். மனிதர்கள்ல அதிக வருஷம் வாழ்ந்தது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? மெத்துசெல். இன்னைக்கு ஃபுல்லா உங்கள்கிட்ட கொஸ்டின் தான், கொஸ்டின் ஆன்சர் தான். மெத்துசெல்லாக்கு எத்தனை வயசு? 939. முதல் மனிதன் மெத்துசெல்லாவா ஆதாமா? ஆதாம். ஆதாமுக்கு என்ன வயசு? எங்களுக்கு எங்க வயசே தெரியாது. ஆதாமுக்கு என்ன வயசு? 930. நியாயப்படி பார்த்தா முதல் மனுஷனுக்கு தானே நிறைய வயசு இருந்திருக்கணும். அதுக்கு கீழே வந்த மெத்துசெல்லா ஆதாமை விட ரொம்ப வருஷம் வாழ்றார். ஆமென். ஆமென். பாவத்தினாலே ஆதாமுக்கு 39 வருஷம் அடிபடுது. ஆமென்.
நம்பர் 1ல இருக்க வேண்டியவன் இப்ப கீழே போயிட்டார். அதுக்கு மேல மெத்துசேலா வந்துட்டார். 969 வருஷம் ஆதாமுக்கு, 930 வருஷம், 39 வருஷம் ஆதாமுக்கு அடிபடுகிறது. அதன் பிறகு நோவா நாட்கள் வரைக்கும், அதாவது நோவா 500வது வயசுல தான் பிள்ளை இருந்தா நல்லா இருக்குன்னு பிளானே பண்றாரு. ஹல்லேலூயா. நமக்கு 500 வயசு ஆச்சுன்னா எகிப்துலலாம் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துல மம்மி எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மம்மின்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க. நோவா 500வது வருஷத்துல தான் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு பிளானே அவருடைய 500வது வயசுல தான் பிளான் போடுறார். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நோவா காலம் வரும்போது பாவத்தினாலே 900, 800, 700 இப்படி இருந்த ஆயுசு நாட்கள் அப்படியே குறைஞ்சு 120 ஆயிட்டு. 969 அடிபட்டு 930, அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகி 120 வயசு. மோசே காலம் வரும்போது 120லேருந்து பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எப்படி குறைஞ்சிட்டு தெரியுமா? 70, பலத்தின் மிகுதியினால் 80 அப்படின்னு ஆயிட்டு. அப்போ இவ்வளோ தான் ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம். சிலர் 80 தாண்டி இருக்கிறாங்க, அவர்கள் வருகை வரை இருப்பார்களாக. கர்த்தர் சில பார்க்குறாங்க, என்னடா இது நம்ம கதையை முடிக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறான். இல்லை, கர்த்தர் இன்னும் உங்களுக்கு நல்ல சுகம் பலம் கிருபை. ஏன்னா மோசே சொன்னார் 70 பலத்தின் மிகுதியினால் 80 சொல்லிட்டு அவர் 120 வயசு வரை வாழ்ந்துட்டு அவருக்கு கண் பார்வை குறையல, ஒரு பிரச்சனை இல்லை. தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவருக்கு மாத்திர மகிமை. அப்ப நமக்கென்று ஒரு ஆயுள் காலத்தை கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிறார். யாருக்கு என்ன எப்படி ஒன்றுமே தெரியாது. ஸ்தேவானுடைய ஓட்டம் முடிகிறதுனால, தேவன் நியமித்த அந்த காலம் முடிந்ததுனால அவன் மேல கல்லெறிந்த போது அவன் மரித்தான். பவுலுடைய காலம் முடியாததுனால அவன் மேலேயும் கல்லெறிஞ்சாங்க, ஆனா பவுல் சாகவில்லை. என்ன ஆண்டவரே, ஸ்தேவானுக்கு ஒரு நியாயம், பவுலுக்கு ஒரு நியாயமா? அப்படி அல்ல. ஸ்தேவானுடைய ஓட்டம் முடிகிறது, பவுலுடைய ஓட்டம் இன்னும் தொடருகிறது. பல மரண விளிம்பிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்றால் இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி, உங்கள் ஓட்டம் முடியவில்லை. கர்த்தர் இன்னும் உங்களுக்கு முன்பாக ஓட்டத்தை வைத்திருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுவோமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி ஆமென் வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ஹல்லேலூயா. அழகான முடிந்ததென்று நினைத்தனா ஆமெனும் அழகான கண்கள் ஆமென். நல்ல கவனமாய் கேளுங்கள். அப்ப நம்ம கிரியை செய்யும் காலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த காலத்தில் நாம் மௌனமா இருக்கக்கூடாது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் போய் எறும்பினிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எறும்பு ஆகாரத்தை சேகரிக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் சேகரித்து வைத்துவிட்டு சேகரிக்க கூடாத ராக்காலம் ஒன்று எறும்புக்கு உண்டு. அப்பொழுது அது அடங்கி இருக்கும். நம்ம எறும்பு கிட்ட கற்றுக்கொள்ளவா போறோம்? எறும்பை பார்த்தாலே உயிரோட விடமாட்டோம். அதுவே ஒரு அரிசியை கஷ்டப்பட்டு ஒரு பெரிய டீமா பண்ணிட்டு போகும். ஆமாம், நம்ம காலை வச்சு லைட்டா தட்டி விடுறோம். ஆண்டவர் சொல்றார், எறும்பை நசுக்க போகல, அது கிட்ட போயிருந்து என்ன பண்ணு, போய் உக்காந்து படி. ஆமாம், அதுக்கு ராஜாலாம் கிடையாது, அதுக்கு அதிபதியெல்லாம் கிடையாது. ஆமாம், ஆனால் அது தன் காலத்தில் செயல்படுகிறதை பார். பவுல் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய கிருபைகளை நான் விருதாவாய் ஆக்குகிறது இல்லை.
ஆமென். பிலிப்பியர் 1 எழுதும்போது சொல்றார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியம். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார் என்றால், ஆமென், யாருக்கோ பிரயோஜனப்பட கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஏதோ சில காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். இந்த காலத்தை ஒருவரும் வீணாக்காதபடி, இந்த காலத்தை நஷ்டப்படுத்தாதபடி, கிரியை செய்யும் காலத்திலே ஒரு தேவ பிள்ளை கிரியை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்க 2 காலத்தை சொன்னேன். என்னெல்லாம் காலம்? பகற்காலம். இந்த 2 காலத்துக்கும் முன்னாடியும் ஒரு காலம் உண்டு, பின்னாடியும் ஒரு காலம் உண்டு. அதையும் டச் பண்ணாதான் இந்த காலம் கம்ப்ளீட் ஆகும். இந்த பகற்காலத்துக்கு முன்னாக ஒரு காலம் உண்டு, ரா காலத்துக்கு பின்னாக ஒரு காலம் உண்டு. பகற்காலத்துக்கு முன்னான காலம்தான் காத்திருப்பின் காலம். காத்திருப்பின் காலம். ரா காலத்துக்கு பின்னான காலம்தான் விடியற் காலம். இந்த ராத்திரி வேளையில் இந்த 4 அனுபவங்களை குயிக்கா டச் பண்ணி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அப்ப 4 காலங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பின் காலம், அப்புறம் பகற்காலம், அதுக்கப்புறம் ராக்காலம், அதுக்கப்புறம் விடியற் காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை முன்பாக வைத்து இந்த 4 காலங்களையும் ஆமென் உங்களுக்கு புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த காத்திருப்பின் காலம், கிரியை செய்யும்படி தேவன் ஒரு பகற்காலத்தை தேவ பிள்ளைக்கு வச்சிருக்கிறார்னா அவங்க லைஃப்ல கண்டிப்பாக காத்திருப்பின் காலம் உண்டு. ஆமென். காத்திருப்பின் காலம் உண்டு. இந்த காத்திருப்பின் காலத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம், மறைந்திருக்கும் காலம். ஆமென். ஹல்லேலூயா. காத்திருப்பின் காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையா இருந்தபோது அவரை தூக்கிட்டு தேவாலயத்துக்கு போறாங்க. அங்கே சிமியோன் கைகளில் எடுத்து தேவனை ஸ்தோத்தரித்து ஆசீர்வதிக்கிறார். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா குழந்தை பிரதிஷ்டை நடக்குது. அதன் பிறகு இயேசுவை 12வது வயதில் நடத்தி கொண்டு போனார்கள். எருசலேமில் ஃபங்க்ஷன். அந்த ஒரு வழக்கத்தின்படி 12 வயசு பையனுக்கு ஆகும்போது தூக்கிட்டு போவாங்க, ஆலயத்துக்கு கொண்டு போவாங்க. அதே போல் அந்த முறைமையின்படி இயேசுவுக்கு 12வது வயதான போது இயேசுவின் தகப்பனாய் எண்ணப்பட்ட யோசேப்பு, தாயாய் தெரிந்தெடுக்கப்பட்ட மரியாள், இவர்கள் இயேசுவை நடத்தி கொண்டு எருசலேமுக்கு போகிறார்கள். எருசலேமுக்கு போய் மீட்டிங் முடிச்சுட்டு பெற்றோர் கிளம்பும் போது நமக்கு நன்றாய் தெரியும் இயேசு அங்கேயே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க போறாங்க. போய் யோசேப்பு நினைச்சாரு மரியாள் கிட்ட இருப்பாருன்னு, மரியாள் நினைச்சாங்க யோசேப்பு கிட்ட இருப்பாருன்னு. 2 பேரும் மீட் பண்ணும்போது பிள்ளை எங்க? பிள்ளைய காணல. அவங்க தேடிக்கொண்டே திரும்பி வரும்போது லூக்கா 2:46 சொல்லப்பட்டிருக்கிறது, 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறதையும் அவர்கள் பேசுகிறதையும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தேவாலயத்தை சுத்தி இருக்கிறவங்களை யார் நினைக்கிறீங்க? ஆமென். பக்கா பைபிள் ஸ்காலர்ஸ். அன்னைக்கு சும்மாலாம் வேத பாரகரா யாரும் வர முடியாது. எல்லார் கையிலையும் அன்னைக்கு பைபிள் கிடையாது. ஆமாம். ஒரு ஆள் வேத பாரகராக இருக்கணும்னா அவங்களுக்கு இந்த தோரா இருக்குல்ல, இந்த ஆகமங்கள்லாம் காணாம தெரியணும், சங்கீதங்கள் தெரியணும், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் தெரியணும். ஆமென். அவருடைய விரல் நுனியில இருக்கணும், நாவின் நுனியில இருக்கணும். ஆமென். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் வாயில் வேதத்தை தேடுவார்கள் என்று மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அவங்களுடைய தகுதி. அப்போ இயேசுவை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பைபிள் ஸ்காலர்ஸ். பைபிள் ஸ்காலர்ஸ் நடுவில் 12 வயது உள்ள இயேசு உட்கார்ந்திருந்து பேசுறதை கேட்டு அவங்க பிரமித்தார்களாம். அப்ப எதுக்கு இதை சொல்றேன்? அப்ப இயேசுவுக்கு எந்த வயசுலயே பிரசங்கம் பண்ண தெரியும்? 12 வயசுல இயேசுவுக்கு பிரசங்கம் பண்ண தெரியும். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண போகல. அவருடைய வேளை வரும் வரை அவர் காத்திருந்தார்.
ஆமே. நீங்க ஏன் பிரசங்கம் பண்ணல? எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியல. அப்படி அல்ல இது. அவருக்கு 12 வயசுலயே அவன் பெரிய பெரிய ஞானிகளுடைய வாயை அடைக்கத்தக்க பிரசங்கம் பண்ற கிஃப்ட் இருக்கு. ஏன்னா அவர் தானங்க வார்த்தையே. ஹல்லேலூயா. அவர் தான வார்த்தையே. வார்த்தையானவரே அவர் தானங்க. வார்த்தை மாம்சமாகி, வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. அவர் தான் வார்த்தை. அவர் 30 வயசுல பிரசங்கம் படிச்சுட்டு அப்புறம் பேசலாம் அல்ல, அவருக்கு பிரசங்கம் தெரியும். ஆமே. இந்த மானிட்டர் அட்ஜஸ்ட் இது அப்படியே ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருக்கட்டும் போகிறது. ஆமே. அவருக்கு தெரியும். ஆனா பைபிள் அழகா சொல்லுகிறது. 2வது அதிகாரம் அதனுடைய 51வது வசனத்தை பாருங்கள். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதாவது அவருடைய வேலை வரும் வரை அவரை பிதா யார் கீழே வச்சிருந்தாரோ அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த காத்திருக்கும் காலம் என்பது என்ன தெரியுமாங்க? நம்மை தேவன் எங்கே வைத்திருக்கிறாரோ, யாருக்கு கீழே வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அடங்கி இருப்பது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காத்திருப்பின் காலத்துல மரியாள்கிட்ட இயேசு போய், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் இப்படி சொல்லல. இப்ப அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறார்னா அடங்கி இருக்கிறார். ஆமே. மரியாளும் யோசேப்பை சொல்லுவாங்க இயேசுவை பார்த்து, அந்த ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டோ அப்படிம்பாங்க. இயேசு என்ன பண்ணுவார் தெரியுமா? பைபிள் என்ன சொல்ல இருக்கு? அவர் கீழ்ப்படிந்திருந்தார் இருக்கு. இயேசு போய் தண்ணி எடுத்துட்டு வருவா. ஏன்னா அவர் ஆசாரி இல்லை, தச்சர் வேலை இல்லை. அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஸ்டூல் செஞ்சுட்டு சொல்லுவாங்க, இதை அந்த பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. இயேசு தோளில் தூக்கி போட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா? கொண்டு கொடுத்துட்டு வருவா. அவருடைய சொல்லுக்கு செவிசாய்க்க 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்கள் எப்பொழுதும் அவரை சுற்றிலும் இருப்பார்கள். ஒரு லேகியோன் 6000. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் சொல்லுவார் அல்லவா, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன். அப்போ 12 லேகியோன் கிட்டத்தட்ட 72,000 தூதர்கள் அவரை சுற்றி எப்பவுமே ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இது என்ன காலம்? இது காத்திருப்பின் காலம், இது அடங்கி இருக்கிற காலம், இது மறைந்திருக்கிற காலம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில என்ன செய்யுங்கள்? அடங்கி இருங்கள். தேவன் ஒரு பீரியட் வைத்திருப்பார். ஆமா, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு அவங்கள விட டாப் அப்படி சொல்லி ஓட கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஆமா, நமக்கு வாழ்க்கை, நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற அழைப்பு, நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற கிருபை, நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம், இது உண்மையானால் நாம் கிரியை செய்யும் ஒரு பகற்காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பகற்காலத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த, நம்மை தகுதிப்படுத்த, நம்மை உருவாக்க, ஆமென், தேவன் ஒரு காத்திருப்பின் காலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காத்திருப்பின் காலம் ரொம்ப 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 ஆமென். என் வாழ்க்கையில் ஒரு காலம் இருந்தது, 8 வருஷம் காத்திரு மறைத்து வைத்திருந்தார். எல்லார் வாழ்க்கையில் இந்த காத்திருப்பின் காலம் அதே போல ஒரு வலி நிறைந்த காலம் கிடையாது. அந்த காத்திருப்பு காலம் முடிந்து திரும்பி பார்க்கும்போது அந்த காத்திருப்பின் காலம் அது உண்மையிலேயே ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். காரணம், தேவன் டைரக்டாக இடைப்படுகிற கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது, நம்மை உருவாக்குகிறதை நம்மால் அதிகமாய் உணர முடியும். இயேசு கிறிஸ்து அடங்கி இருக்கிறார். அவருடைய வேலை வரும் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது 12 வயசுலேருந்து 30 வயசு வரை இந்த காலத்தை குறித்து நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் எழுதுறாங்க. சிலர் சொல்றாங்க அவர் அந்த டைம் இந்தியாவில் இருந்தார்னு. எழுதுறவங்க எழுதிட்டு போட்டோம், பைபிளில் நமக்கு என்ன கொடுத்ததோ அது போதும். ஆமென். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். புரியும்படி சொல்றேன். இந்த ஆகார் சாராளுடைய ஆலோசனையை கேட்டு
ஆபிரகாம் ஆகார்கிட்ட பிரவேசிப்பார். ஆகார் கன்சீவ் ஆயிடுவாங்க. கன்சீவ் ஆனதும் எகிப்து புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? ஆகார். இந்த எகிப்தியனுடைய புத்தி என்ன தெரியுமா? கொஞ்சம் வளர்ந்ததும் கூட இருக்கிறவங்கள அற்பமாக பார்க்கறது. இந்த நெருக்கம் உண்டாகும் போது பார்வோன் கூப்பிட்டு கேட்பான் தெரியுமா, எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. லெகு உண்டானதும் மோசைக்கிட்ட இந்த பக்கம் நீ வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரட்டிடுவான். இவன் அப்படியே சாராளை அற்பமாக பார்க்க ஆரம்பித்ததும் சாராளுக்கு தாங்க முடியல. ஆபிரகாம்கிட்ட போய் சாராள் நிற்கிறாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நான் காரணமா? சும்மா இருந்தவனை கூப்பிட்டு இப்படி ஐடியாலாம் தந்து இப்போ நான் காரணமா சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்லுங்க, பாருமா அவள் உன்னுடைய அடிமை பெண், உன் கையில் தானே இருக்கிறா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஆபிரகாம் ஒதுங்கிடுவார். எதுக்கு நமக்கு வம்பன்னு சொல்லவா வேணும்? சாராள் வாங்கினாங்க வேலை. இந்த ஆகாருக்கு தாங்க முடியல, நிற்க முடியல. ஏன்னா கன்சீவாக இருக்கிறாங்க. இப்போ சரீரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த கடினமாய் நடத்தினதை தாங்க முடியாமல் இந்த ஆகார் என்ன பண்ணுவான்னா வீட்டை விட்டு ஓடிடுவான். ஓடி ஒரு வனாந்தரத்தில் போய் நிற்கும்போது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு ஆகாரேன்னு தான் நான் கூப்பிட்டுருக்கணும். ஆனால் ஆகாரேன்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் கர்த்தருடைய தூதன் அவரை எப்படி அழைக்கிறார் பாருங்கள், வாசியுங்கள். சாராயின் அடிமை பெண்ணாகிய எப்படி கூப்பிடுறார் பாத்தீங்களா? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார். அதன் அர்த்தம் என்ன? உன்னுடைய காத்திருப்பின் காலம் இன்னும் முடியவில்லை. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், கொஞ்சம் வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஆனா இது கர்த்தர் உனக்கு நியமித்த காலம். இதுதான் உன்னை உருவாக்கும், இதுதான் உன்னை சில பக்கத்துல உடைக்கும், சில பக்கம் கொஞ்சம் கடினமா இருக்கும். நீ விட்டுட்டு ஓடும்போது கர்த்தர் எப்படி சொல்லியிருக்கணும்? ஏ ஆகாரே அப்படிதானே கூப்பிட்டு இருக்கணும். அப்படி கூப்பிடல. சாராயின் அடிமை பெண்ணாகிய. அதன் அர்த்தம் என்ன? இன்னும் உனக்கு டைம் முடியல, டைம் முடியல. நீ 1000 ரீசன் சொல்லலாம், திரும்பி போ அப்படின்ட்டார். இப்ப திரும்பி போயாச்சு. இஸ்மவேல் பிறக்கிறான். ஏற்கனவே பிரச்சனை, எனக்கு வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம்னு ஓடி வந்தவளை ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப போக வைக்கிறார். திரும்ப போய் இஸ்மவேல் பிறக்கிறான். நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யார் பிறக்கிறா? ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு பிறந்ததும் சாராளுக்கு திடீர்னு ஒரு ஏவுதல் வருகிறது. ஏவுதல் வந்து சொல்றாங்க, இவளை வெளியே துரத்துங்க அப்படின்னு. அவளா போனான். அவளா போனப்போ ஆண்டவர் திரும்ப போனார். இப்ப போக மாட்டேங்கிறான். இப்ப சாராள் துரத்துறாங்க. ஆமென். ஆகாருக்கு எப்படி இருக்கும்? நானா போனேன் அன்னைக்கு, அப்பவே போனா மரியா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 16வது அதிகாரத்தில் ஆகார் வெளியே போயிட்டால, வெளியே போயிட்டா. அப்போ வீட்டில் தேடி இருப்பாங்களா? தேடி இருக்க மாட்டாங்களா? தேடிக்க பாருங்க. சொல்லாமல் போயிட்டாங்க. இங்கே ஆண்டவர் சந்தித்து நீ திரும்ப போங்கிறார். திரும்ப வரும்போது அவளுக்கு ராஜ மரியாதையை கொடுத்துருப்பாங்க. வந்துட்டா, எனக்கு தெரியும் நீ சுத்தி எங்கதான் வருவேன்னு. அதை விட கொடுமையா நடத்தப்பட்டிருப்பால. ஆமென். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி போனான். அங்க உட்கார்ந்து இருக்கிறா. இப்பொழுது சாராள் சொல்றா, இவளை துரத்துங்க அப்படின்னு. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவ என்ன சொல்றாள் அதை செஞ்சிருப்பா, அவளை அனுப்பிடு, இது தேவ சித்தம். ஏன் அனுப்பணும்? ஏன்னா அவளுக்கு டைம் முடியுது. அவளுக்கு காத்திருப்பின் காலம் முடிகிறது. அவளுடைய அடுத்த கிரியையின் காலம், பகற்காலம் அவள் வாழ்க்கையில் ஓப்பனாக ஆரம்பிக்குது. இப்போ அனுப்பப்படும் போது அவளுக்கு பெரிய சம்பாத்தியம். இந்த மானிட்டர் கொஞ்சம் குறைக்கணும் தம்பி, இந்த மானிட்டர் கொஞ்சம் குறைச்சிருங்க. ஆமென். பெரிய சம்பாத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ இத்தனை வருஷம் ஆபிரகாம்கிட்ட இருந்து புறப்படும் போது அவளுக்கு இருந்தது ஒரு துருத்தி தண்ணீர் மட்டும். ஆனால் இது அவளுக்கான சீசன், அவளுக்கான காலம். இப்பொழுது அவள் புறப்படுகிறாள். சில வருடத்துக்கு முன்னாடி போன போது கர்த்தர் ஆகாரை எப்படி அழைத்தார்? சகோதரர்களே, எப்படி அழைத்தார்? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார். இப்போ எப்படி அழைக்கிறார் பாருங்க. 21வது அதிகாரம் 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே அப்படிங்கிறார். இங்க என்ன சொல்லல? அதன் அர்த்தம் என்ன?
அந்த காலம் உனக்கு முடிந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நீ மறைந்திருக்கும் காலம், இனி வெளிப்படும் காலம் வரும்போது கர்த்தரே உன்னை நடத்துவார். ஐயோ ஆண்டவர், எனக்கு ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, நான் இத்தனை காலம் இந்த ஆபிரகாம் வீட்டில இருந்து சம்பாதித்ததுக்கு எனக்கு ஒரு துருத்தி தண்ணீர் மட்டுமா? என்ன ஆண்டவர் இது நியாயம்? அதை குறித்து நீ கலங்காதே. இது உனக்கான பகற்காலமானால், ஆமே, நீ மட்டுமல்ல உன் தலைமுறையும் வாழ்வதற்கான ஊற்றை கர்த்தர் திறந்திருப்பார். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது உனக்கான காலமானால் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். என்னை மறைத்து வைக்கிறவர், என்னை காத்திருக்க வைக்கிறவர், எனக்கான ஒரு சீசனை ஓபன் பண்ற நேரம் வந்து விட்டதுன்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது உங்களுக்கான காலமானால், இது உங்களுக்கான, நீ கடைசி வரைக்கும் சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகார் இப்படி அறியப்பட போகிறது கிடையாது. இனி நீ அறியப்பட போகிறது ஆகாரே. எப்படி ஆண்டவரே, நான் நினைச்சேன் நீங்க ஆபிரகாமை மட்டும்தான் அப்படி கூப்பிடுவீங்க. இல்ல, ஆபிரகாம மட்டும் இல்லப்பா, ஆபிரகாம் வீட்டில் வேலைக்காரியா இருந்த உன் வாழ்க்கையிலையும் கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை வேலைக்காரர்களை அல்ல, கர்த்தர் நம்மை பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் வீட்டில் வேலைக்காரியா இருந்தவளுக்கு தேவன் ஒரு பகற்காலத்தை நியமித்திருப்பார் என்றால், ஹல்லேலூயா, அவருடைய பிள்ளைகள் அல்லவா நாம? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனால் அதே நேரத்தில் நீ பாதியில் அத்துட்டு ஓடிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உனக்கென்று ஒரு சீசனை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆண்டவர் பவுலை தெரிந்தெடுத்தார் பாருங்கள். தெரிந்தெடுத்த பிறகு கர்த்தர் பவுலை வெயிட் பண்ண வைக்கிறார். பவுல் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா எத்தனை வருஷம் வெயிட் பண்ணார்னு? கலாத்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 14 வருடம் சென்ற பின்பு தேவ அறிவிப்பினாலே போய் அப்படிங்கிறார். ஆமென். தேவ அழைப்பை பெற்று இந்த அப்போஸ்தலர்களையே நல்ல படிச்சவன் யாரு தெரியுமா? பவுல். ஆமே. ஒண்ணுமே படிக்காதது யாரு தெரியுமா? ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு. ஆனா பவுலை உட்கார வச்சுட்டு பேதுருவை யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆமென். ஆண்டவருக்கு படித்தவனை யூஸ் பண்ண முடியும். இன்னும் சொல்லணும்னா படித்தவனை விட ஆண்டவருக்கு யாரை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தெரியுமா? படிக்காதவன். ஏன்னா படித்தவனை கூப்பிட்டு அவன் ஐடியா சொல்லிட்டே இருப்பான். அதனால தான் காணவூர் கல்யாண வீட்டில் பெரிய ஆட்களை கூப்பிட்டு வேலை வாங்கலை. வேற வேலைக்காரங்க தான் அதை எடுத்துகிட்டு வேணா எடுத்துகிட்டு வருவான். இதே இது மேனேஜரை கூப்பிட்டு அதை எடுத்துகிட்டு வேணா அது எதுக்கு எடுத்துகிட்டு வரணும்? இது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நீ உட்காரு, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுப்பார். இந்த படிச்சு பாருங்க. இயேசுவை 2 டீம் பார்க்க வந்தாங்க. சாஸ்திரிகள், அப்புறம் வேற யார இருந்தாங்க? மெய்ப்பர்கள். யார் வழி மாறி போனாங்க? சாஸ்திரிகள். மெய்ப்பர்களுக்கு என்ன ஆகல? ஏன்னா அவங்க வேற ஒன்றும் யோசிக்கல. இது அரண்மனையை பார்த்ததும் ஒருவேளை இயேசு அவர் ராஜா அல்லவா, அவர் எங்கே தான் பிறக்க வாய்ப்பு இருக்கு? அரண்மனையில் பிறக்க வாய்ப்பு இருக்கு. நேரம் உள்ள போனால் ஊரு வம்பு இழுத்துட்டு வந்துட்டான். அவன் வந்தா பார்த்தான் போனான் இல்லை. சிலர் வந்தா இருக்கிற அமைதியா இருக்கிறதையும் பிரச்சனை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. ஆமே. கர்த்தர் நல்லவர். அதனால ஆண்டவரே, அவங்க பவுல்லாம் படித்தவர். பேதுரு எங்க, அவர் மலைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுங்கல. ஆனா பவுல் வந்த பிறகும் பவுலை உட்கார வச்சுட்டு பேதுருவை யூஸ் பண்ணார். ஹல்லேலூயா. ஒரு படித்தவனை பார்த்ததும் படிக்காதவனை தூக்கி போடுறதுக்கு அவர் மனிதன் அல்ல, அழைத்தவர் உண்மை உள்ளவர். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. சேற்றின் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினார். 9வது அதிகாரத்தில் பவுலை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனே பவுல் தான். ஆனால் பவுலை உட்கார வச்சுட்டு 10வது அதிகாரத்தில் பேதுருவை தான் யூஸ் பண்ணுறார் புறஜாதிகளுக்கு. ஏன்னா கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அவன் மேலே இருக்கிறது. என்ன தீர்க்க தரிசனம்? பரலோகத்தின் திறவுகோலை உன் கையில் கொடுக்குறேன். பரலோகத்தை ஓப்பன் பண்ணி முதல்ல கொடுக்கறது பேதுரு தான். பெந்தேகோஸ்தே நாளில் எருசலேமில் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டார். டோர் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட்.
இயேசுவை காண்பித்து ஜனங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துட்டார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு உள்ள என்றாகிறான். இன்னும் புறஜாதிக்கு ஓபன் பண்ணணும். ஒரு கீ தான் பேதுருட்ட கொடுத்துட்டார். அதன் அர்த்தம் என்ன? பேதுருவை வச்சு ஓபன் பண்ணணும், அவ்வளவுதான். அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் 9வது அதிகாரத்தில் பிடிச்சாலும் அவனுடைய வெயிட்டிங் பீரியட் உட்கார வச்சிருக்கிறார். ஆண்டவர் இங்க பாருங்க, ஆண்டவரே நான் பிடிஹெச் முடிச்சிட்டேன், எம்டி முடிச்சிட்டேன், பிஹெச்டி முடிச்சிட்டேன். உட்காரு. ஆமென். ஆண்டவர் சர்டிபிகேட்டை வைத்து பயன்படுத்துகிறவர் அல்ல. தேவன் காத்திருப்பின் காலத்திலே சரியாய் உருவாக்கப்படுகிறவர்களை குறித்த வேளையிலே கையில் எடுத்து பயன்படுத்துகிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காத்திருப்பின் காலத்துல தான் பயிற்சி இருக்கிறது. ஆமா, காத்திருப்பின் காலத்துல பயிற்சி, பகற்காலத்துல முயற்சி. சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பின் காலத்துல பயிற்சி, பகல் காலத்துல முயற்சி, அவ்வளவுதான். ஆமென். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. 14 வருஷம் உட்கார வைக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றார், நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணல. நான் யோசனை பண்ணியிருந்தா ஆமென் நான் மாம்சீகமா செயல்பட்டு இருப்பேன். என் மேல இருக்கிற அழைப்பு என்ன என்பதை நான் புரிந்து கொள்ளாமலே செயல்பட்டு என் வாழ்க்கையை ஓட்டியிருப்பேன். இல்ல, தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் அடங்கி இருக்க பழக வேண்டும். தேவ கரத்தில் அடங்கி இருக்க பழக வேண்டும். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேவன் கால பாருங்க, 40வது வயசுல மோசே படிச்சு முடிச்சிட்டார். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிட்டான். இவன் பார்வோன்ட்ட பேசுறதுக்கு, பார்வோன் சமூகத்தில் நின்று பேசுறதுக்கான ஸ்டஃப் மோசே கிட்ட மட்டும்தான் இருக்கு. மோசேக்கு தான் அந்த டேலண்ட் இருக்கு. ஆண்டவர் அவனை செப்பரேட் பண்றார். அவன் அடுத்த 40 வருஷம் மறைச்சு வச்சுட்டார். இந்த மோசையை தேடி ஒருத்தரை கூட வரவிடல. மோசே இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த காத்திருப்பின் காலம் அப்படிதான் இருக்கும். இப்படி ஒருத்தன் இருக்கிறதே வெளியே தெரியாது. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆனால் அந்த காலத்துல அவன் வாய் மந்தனா உள்ளதா மாறுச்சு. ஆமென். பாருங்கள், என்னுடைய பலவீனம் கர்த்தர் என்னை பயன்படுத்துவதற்கு தடை கிடையாது. என்னுடைய குறை கர்த்தர் என்னை பயன்படுத்துவதற்கு தடை கிடையாது. காரணம், என் பலவீனத்துல தான் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர் அவனை உருவாக்குகிறார். 40 வருடம் அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். இந்த காத்திருப்பின் காலத்தில் கர்த்தர் நம்மை அறியாமலே நம்மளை உருவாக்கி கொண்டிருப்பார். 24 வருடம் 25 வருடம் ஆபிரகாமை காத்திருக்க வைத்தாரு. இந்த காத்திருப்பின் காலத்தில் ஆபிரகாமை விசுவாசம் உள்ளவனாக்கினார், விசுவாசத்தில் வல்லவனாக்கினார். 13 வருஷம் யோசேப்பை காத்திருக்க வைத்தாரு. சொப்பனம் கண்டு 17 வயதுல சொப்பனம் காண்கிறான். சொப்பனம் நிறைவேறுவதின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்வோனுக்கு நிகரா போய் உட்கார்றது. அதுக்கு 13 வருஷம் ஆச்சு. அந்த 13 இயர்ஸ்ல யோசேப்பை கர்த்தர் எப்படி உருவாக்கினார் தெரியுமா? 17 வயசுல அவன் சொப்பனம் பார்க்கிறவனாய் மட்டும்தான் இருந்தான். ஆனா 28வது வயசுல தான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாறினான். ஆமா, 28வது வயசுல 2 பேர் சொப்பனம் பார்க்கறாங்க. அவங்க பார்த்த சொப்பனத்துக்கு இவன் அர்த்தம் சொல்றான். இந்த அர்த்தம் சொல்ற கிஃப்ட் இவனுக்கு 17 வயசுல கிடைக்கல. அப்படி கிடைக்காததுனால தான் அவன் உயிரோடு இருக்கிறான். ஃபர்ஸ்டே இந்த அர்த்தம் சொல்லியிருப்பான்னு வைங்களேன், குழியிலேருந்து தூக்கி இருக்கவே மாட்டாங்க. அங்கேயே மண்ணை போட்டிருப்பாங்க, மண்ணுக்கு மண்ணாகவும் போட்டிருப்பான். என்ன சொப்பனத்துக்கு அர்த்தம்? அண்ணே, இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன். அதாவது நாளைக்கு நான் தேசத்தில் பஞ்சம் இருக்கும்போது என் அரிக்கட்டு மட்டும் உயர்ந்திருக்கும். நீங்கள் எல்லாம் சாப்பாடுக்கு நாளைக்கு என்கிட்ட தான் வருவீங்க. நம்ம சிலருக்கு உள்ள ஒன்றும் கிடக்காது. ஆட்களை பார்த்தா வாயை திறந்து இவர் தான் ஃபஸ்ட்டு சொப்பனம் சொன்னார். அப்போவே சகோதரர்களுக்கு பிடிக்கல, பேசாமல் இருக்க வேண்டியதானே. 2வது சொப்பனத்தை இங்கே வா இன்னொரு சொப்பனம் பார்த்தேன். சரி, 2வது சொப்பனத்துலையாவது நம்மளை தூக்கி சொல்லுவான்னு பார்த்தா, அண்ணே நீங்கள்லாம் ஸ்டார்னு. அப்படியா? ஸ்டார்னு சொல்லிட்டான். பரவாயில்ல, சொல்லு தம்பி, ஆனாலும் என்னதான் வணங்குறீங்க? வா, உனக்கு இருக்கு. ஆமென். அவன் பார்த்த சொப்பனம் என்ன? அவன் அரிக்கட்டு மேல நிக்குது, மீதி எல்லாம் கீழே. அடுத்த நாள் பார்த்தா நம்மால் கீழே கிடக்கிறார். எங்க? குழியில. சகோதரர்கள்லாம் சுத்தி நின்று பார்க்கறாங்க. இப்போ சொல்லு தம்பி உன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சத்தி. அப்போ எந்த டைம் எந்த கிஃப்ட் வெளிப்பட வேண்டும், எந்த டைம் என்ன காரியம் நமக்கு தர வேண்டும் என்பதை அறிந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவன் அவர். நல்ல கைகளை தட்டி ஆமென். அனந்த ஞானமுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. ஜி மேஜர் கொடுங்க.
கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றார். என் நோய்கள் உமக்கு. கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே. ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. ஆமென். இந்த காத்திருப்பின் காலத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, நம்மை அறியாமலேயே ஆமென் அல்லது நமக்கு தெரியாமலேயே நம்மை அந்த தேவ திட்டத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருப்பார். பார்வோன் சொப்பனம் காணும் போது யோசேப்பு அடுத்த ரூம்ல இருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பார்வோன் சொப்பனம் பார்க்கும்போது யோசேப்பு யாக்கோபு கிட்டே இருந்திருப்பானா அந்த கிஃப்டை வச்சுட்டு ஊருகா கூட போட முடியாது. ஆமாம், இன்னைக்கு நிறைய எனக்கு அந்த கிஃப்ட் இருக்கு, இந்த கிஃப்ட் வச்சு என்ன பண்ண முடியும்? எந்த இடத்துல அந்த கிஃப்ட்டுக்கு வேல்யூ இருக்குதோ அந்த இடத்துல இருக்கணும். ஆமென். அவனுக்கு கிஃப்ட் எங்க எடுபடலை தெரியுமா? அவன் சொந்த வீட்டில் எடுபடலை. ஆனா எங்க எடுபட்டு தெரியுமா? பார்வோன் சமூகத்தில் எடுபட்டது. தேவன் சில நேரத்தில் என்ன ஆண்டவர் எனக்கு பிடிக்காத பாதையில் நடத்துறீங்க, என்னை ஆண்டவரை ஏன் ஆண்டவர் எங்க கொண்டு போறீங்க? நான் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது என்னை ஆண்டவர் எங்க கொண்டு போறீங்க? வெயிட் பண்ணு. நீ 2 சொப்பனத்தை பார்த்த இதே மாதிரி நான் இன்னொருத்தனுக்கு 2 சொப்பனத்தை காட்ட போறேன். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு சொப்பனத்தை பார்த்தான். ஆமா, இப்போ பார்வோனுக்கு சொப்பனத்தை காட்டுறான். பார்வோன் எழுப்பி உட்கார்ந்து இருக்கிறான். அவன் தலைக்குள்ள பசுக்களை ஓட விட்டார். உன்னுடைய சீசன் வரும்போது கர்த்தர் அந்த ஓப்பனிங் கொடுப்பார். கர்த்தர் அந்த வாசலை திறப்பார். நீ கிரியை செய்யும் ஒரு காலம் உண்டு. விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குமானால் அறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 30 வயசு வரை இயேசு கிறிஸ்து அடங்கி இருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார். அவர் என்னென்ன செய்தார் எதுவுமே நமக்கு தெரியாது. அது மறைந்திருக்கும் காலம். கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி சொல்றேன். 2007 கடைசியில் தான் ஊழியத்துக்கு ஆண்டவர் அர்ப்பணிக்க வச்சுட்டு ஊழியத்தில் என்ன பண்ணணும்னே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. உண்மையிலே பாட தெரியாது, ப்ரீச் பண்ண தெரியாது, வசனம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டே இருந்தார். ஆண்டவர் சமூகத்தில் ராத்திரி நேரத்தில் போய் உட்காந்து ஜெபிக்க வச்சுட்டே இருப்பார். இரவு நேரத்தில் 12 மணிக்கு மேலே நேராக சர்ச்சில் போய் உட்காந்துடுறது. அப்படியே உட்காந்துருந்த ஆண்டவர் அப்படியே அவரோடு பேச வச்சுட்டே இருந்தார். நாவல பாட்டு தர ஆரம்பித்தார், பாட வச்சார். 2008 தான் முதல் வால்யூம் வெளியிட கர்த்தர் கிருபை செய்தார். முதல் வால்யூம் வெளியிட்டதும் பாட்டெல்லாம் சூப்பர். நாங்கள் அப்போ நினச்ச அவ்வளோதான், இனி நமக்கு பெரிய ஓப்பனிங் வரும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். ஆனால் என்னுடைய முதல் வால்யூமில் உள்ள பாட்டை எங்கள் சர்ச்சு மக்கள் மட்டும்தான் பாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, நான் தான் வொர்ஷிப் லீடர். அப்போ நான் இதை தான் பாடுவேன், அவங்க இதை பாடியே ஆகணும், வேற ஆப்ஷனே அவங்களுக்கு கிடையாது. 2வது வால்யூமும் அடுத்த வருஷம் போட்டாச்சு. 3வது வால்யூம் ஒர்க்கு நடக்கும்போது தான் ரொம்ப சோர்ந்து போயிட்டு, ஆண்டவரே நீங்கள் தான் பாட்டு தரீங்க, ஆனால் ஏன் ஆண்டவரே இந்த எல்லையை தாண்டவே மாட்டேங்குது. அப்படி ஒரு ராத்திரி இருந்து புலம்பிட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசினார். தீங்கு நாளில் நான் உன்னை கூடாரத்தில் மறைத்து வைத்து உன்னை ஒளித்து வைத்து உன்னை கண்மலை மேலே உயர்த்துவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பயம் போயிட்டு ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு டைம் வச்சிருக்கிறேன், அதுவரை நீ மறைந்து தான் இருக்கணும், அதுவரை நான் மறைத்து வைத்து உருவாக்கி கொண்டு இருப்பேன். கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருந்தார். நிறைய காரியங்களை எதை நான் ரொம்ப பெருசாக பார்த்தனோ
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குப்பைன்னு ஆண்டவர் அடித்து 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 ஒவ்வொரு பக்கமாக, சில பக்கம் நானே கட்டினேன் ஒரு பாபியல் கோபுரத்தை, ஆண்டவர் அதை உடைச்சு எருசலேமின் அலங்கத்தை அவருடைய பிரியத்தின்படி கட்ட ஆரம்பித்தார். வேளை வந்தபோது கர்த்தர் அழகான கண்கள் பாட்டு கொடுத்தார். அந்த பாட்டு எல்லா பாட்டு மாதிரி அந்த பாட்டு தான் நினச்சேன். ஆனால் அந்த பாட்டு ஆண்டவர் கிருபையினால் எல்லா இடத்துக்கும் அந்த அந்த எல்லையை எடுத்து போட்டது போல எல்லா இடத்துக்கும் போக வைத்தார். அதன் பிறகு எல்லாருக்கும் அறிமுகம், யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து பாட வைத்த, யாருக்கும் தெரியாத என்ன 4 பேருக்கு தெரியும்படி வைத்தார். கர்த்தர் அந்த ஓப்பனிங் கொடுத்தார் பாருங்க, அந்த சீசன் அவர் ஓப்பன் பண்ணி கொடுத்தார் பாருங்க. எந்த மறைந்திருக்கும் காலத்தில் கர்த்தர் என்னென்ன காரியத்தை கற்றுத்தந்து உருவாக்கினாரோ அந்த பகற்காலத்தில் அதை வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்தார். இதே போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். மோசேக்கு 80 வயசுல தான் ஓப்பனிங்கே கொடுக்கிறார். ஆமாம், 80 வயசு. ஆமாம், மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்வோன் அவன் முடிவு எழுதினான். கர்த்தர் அதையும் தாண்டி ஓட வச்சார். 3 மாசத்துல மோசையின் பெற்றோர் ஒரு முடிவு எழுதினாங்க. 3 மாசத்துல அதையும் தாண்டி ஆண்டவர் வளர வைத்தார். 40வது வயசுல பார்வோன் ஒரு முடிவு எழுதுறான், அதையும் தாண்டி ஓட வைக்கிறார். 80 வயசுல மோசையே ஒரு முடிவு எழுதுறார். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. அதையும் தாண்டி அவன் வாழ்க்கையில் ஒரு பகற்காலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பகற்காலத்தில் அவன் கிரியை செய்துதான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொன்னா ஆண்டவருக்கு கோபம் வந்துடும். ஆண்டவர் நமக்குள்ளே ஊற்றின கிருபை, நமக்குள்ளே வைத்த அபிஷேகம், நமக்கு தந்த வாக்குத்தத்தம், நமக்கு தந்த அழைப்பு, இது ஒன்றும் வீணாகாது, இது ஒன்று வெறுமையாகாது. ஆமென். கர்த்தர் தம்முடைய கையில எடுத்து நம்மை பயன்படுத்தும் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் 30வது வயது அந்த வேளை வருகிறது. அந்த வேளை வரும்போது ஹெவன் ஓபன் ஆகும். ஹெவன் ஓபன் ஆகும். இயேசு கிறிஸ்து வேளை வந்தபோது 30வது வயதிலே அவர் ஞான ஸ்நானம் எடுக்கும்படி புறப்பட்டு செல்லுகிறார். ஞான ஸ்நானத்துக்கான சரியான அடிச்சுவடை இயேசுதான் காண்பித்து தந்தார். அவர் குழந்தையா இருக்கும் போது சர்ச்சுக்கு கொண்டு போனாங்க, பைபிள்ல இருக்கு. ஆனா குழந்தையில ஞான ஸ்நானம் கொடுக்கல. 12 வயசுல நடத்தி கொண்டு போனார்கள். குழந்தையா இருக்கும் போது தூக்கி கொண்டு போனார்கள். 12 வயசுல அவரை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போனார்கள். 12 வயசுல அவர் ஞான ஸ்நானம் எடுக்கல. 30வது வயதுல அவரை யாரும் தூக்கிட்டு போகல, அவரை யாரும் நடத்திட்டு போகல, அவராக நடந்து போனார். அவராக நடந்து போனார். யூத முறைமையின்படி 30 வயசு வரை பெற்றோருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அந்த 30 வயசு வரை அந்த பையனோ பொண்ணோ தானாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. பொண்ணு இல்ல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. மகனுக்கு தானாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அந்த பெற்றோருடைய சம்பந்தம் இல்லாம ஒரு காரியம் செய்ய முடியாது. இயேசு அந்த டைம் வரை வெயிட் பண்ணிட்டு அந்த 30வது வயதுல அவர் புறப்பட்டு போகிறார். இப்பொழுது அவர் சித்தம் அவர் செய்யலாம். அவருக்கு என்ன, அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் தன்னை உட்படுத்தி கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போகிறார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது வானம் திறக்கப்பட்டது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் இயேசு வைத்த அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும். நான் சின்ன வயசுல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இனி தேவையில்லை அப்படி பைபிள் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆமென். யார் யார் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சந்தோஷமாய் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வார்த்தை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த உடன்படிக்கைக்கு உட்படுகிறது தான் பரலோகம் அங்கீகரிக்கிற ஞானஸ்நானம். கைகளை உயர்த்துவர் ஹalleluya சொல்லுவோமா? இந்த சத்தத்தை அங்கங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் இன்னும் இந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பீர்களே ஆனால் இது ஃபுல் காஸ்பல் சத்தியம் அல்ல, இது பரலோக சத்தியம், இது வேத சத்தியம். ஆமென். இயேசு அந்த அடிச்சுவடை வைத்தார். எப்பொழுது அந்த அடிச்சுவடு வைத்து அவர் அந்த காரியத்தை செய்தாரோ ஹெவன் ஓபன் ஆகுது. ஹெவன் ஓபன் ஆகுது. காத்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்கான சீசன் ஓபன் ஆகிற டைம் பரலோகம் உனக்காக திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் தடுக்க முடியாது, யாருக்கும் அதை முடக்க முடியாது. தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படி கரத்தை நீட்டும் போது அந்த கரத்தை முடக்கத்தக்க வல்லமை எங்குமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவரை எத்தனை நிந்தைகள் கேட்டிருப்பார் தெரியுமா? எனவே தான் மரியாள் அவர் அவசரப்படுத்தினாங்க. ஏன்? 30 வருஷம் சுமந்த நிந்தை. என்ன நிந்தையை சுமந்தாங்க? ஆமென். இவர் தேவகுமாரன் யோசேப்புக்கு தெரியும், சகரியாவுக்கு தெரியும், எலிசபெத்துக்கு தெரியும். சகரியா எலிசபெத்து போயிட்டாங்க.
ஆமென், ஆமென். 1-2 பேருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. யார் நம்புவாங்க? இயேசுக்கு பிற்பாடு யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த யூதா யாக்கோபே நம்பல, லேட்டரா தான் நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது மரியாள் ஏன் அவசரப்படுத்தினாங்க? இவர் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சுட்டாருன்னா என் மேல இருக்கிற நிந்தை நீங்கும், என் மேல இருக்கிற நிந்தை நீங்கும். அதனால அவசரப்படுத்துறாங்க. 30 வயசு வரை இவரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு அப்பாவே இல்லை, உனக்கு அப்பா யாரு, அப்பா யாரு, அப்பா யாரு? காத்திருப்பின் காலத்தில் நிறைய நிந்தைகளை சுமக்க வேண்டி இருக்கும். ஆமாம், நிறைய அவமானங்களை சகிக்க வேண்டி இருக்கும். ஆனாலும் அவர் சகித்தார். அந்த சீசன் ஓப்பன் ஆகும்போது, அதுவரை அப்பா யார் அப்பா யாருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்பா பேச ஆரம்பித்தார். வானம் திறந்தது, பரலோகத்திலிருந்து பேச ஆரம்பித்தார். இவர் என்னுடைய நேச குமாரன். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தை அவமானங்களை நீங்கள் சகிப்பீர்களா? ஆனால் உங்களுக்காக ஒரு நாளில் பரலோகம் குரல் கொடுக்கும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆண்டவருடைய சீசன் ஓபன் ஆகுது பாருங்க. அந்த பகற்காலத்துக்குள் அவர் என்ட்ராகிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 4:17. அது முதல் அவருடைய டைம் ஓபன் ஆகிறது, அவருடைய பகற்காலம் ஆரம்பிக்கிறது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று இருக்கிறது. தொடங்கினார். அவர் தொடங்குறார். அவர் ஊர் ஊரா போறார். ஒரு கட்டத்தில் சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஜனங்கள் எல்லாம் உம்மை தேடுகிறார்கள். இயேசு சொல்றார், நான் இன்னொரு இடத்துக்கும் போனோம், இதற்காகவே நான் வந்தேன். கர்த்தர் உங்களை ரொம்ப நாள் ஒரு இடத்துல வெயிட் பண்ண வச்சு, காத்திருக்க வச்சு, வார்த்தை மேல வார்த்தை கொடுத்து, கிருபை மேல கிருபை தந்து, ஆமாம், உங்களை பலப்படுத்தி சொப்பனங்களை தரிசனங்களை எல்லாம் காண்பித்து வைக்கிறது எதுக்கு தெரியுமா? ஆமாம், விளக்கை கொளுத்தி கட்டில் கடியில வைப்பதற்கு அல்ல. ஆமென். நீ வெளிச்சம் கொடுக்கும் காலம் உண்டு. ஹalleluya. நீ எரிந்து பிரகாசிக்கிற நாட்கள் உண்டு. எத்தனை காலம் யோவான் ஸ்நானன் வனாந்திரத்தில் இருந்தான் தெரியுமா? ஒருவரும் அவனை தேடி போகவில்லை. காரணம் என்ன? அது அவனுடைய மறைந்திருக்கும் காலம். ஆனால் ஒரு நாளில் வார்த்தை வெளிப்பட்டது. எந்த இடத்துல யாரும் தேடி போகலையோ அதே இடத்துல ஃபாரின்ல இருந்து வர ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. யோவான் போய் சிட்டில மெயின் இடத்துல, ஆமா, மக்கள் கூடுகிற இடத்துல குரூசைட் போடல. எந்த இடத்துல பல நாட்கள் ஒரு ஈ காக்கா கூட அங்க வர்றதே வெட்டுக்கிளி தான். ஹலோ யோவான் சொன்னா பிடிச்சு சாப்பிட்டுருவாரு, அவ்வளவுதான், வேற அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்னைக்கு அவனுடைய பகற்காலம் ஓப்பன் ஆச்சோ, அவனுடைய சீசன் ஓப்பன் ஆச்சோ, அந்த இடத்துல கியூல நிக்கிறாங்க ஜனங்கள், கியூல நிக்கிறாங்க. அந்த வரிசையில யாரும் வந்து நின்னுட்டா தெரியுமா? இயேசு வந்து நின்னுட்டார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் உனக்கு தருகிற வார்த்தை வீண் வார்த்தை கிடையாது. உன்னிடத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் காண்பித்திருக்கும் போது, செய்யும்படி சொல்லும் போது, அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. நமக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்ல டேலண்ட் இருக்கும்போது பார்வோனுக்கு பயந்து ஓடினவர் மோசே. இப்போ ஒண்ணுமே இல்லாத போது நீ வா, ஒன்னு அனுப்புறேன்னு சொல்றார். மோசே சான்ஸ் எப்படி ஆண்டவரே, வேற யாரையாவது அப்படிங்கிறார். ஆமென். ஒவ்வொரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை பாருங்கள். ஆமென். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய குவாலிட்டியை வச்சு அல்ல தேவன் நம்மை அழைத்தது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். இந்த பகற்காலத்தில் அவர் செய்ய தொடங்கினார் இருக்கு. எது முதல் தொடங்கினார்? அது வரைக்கும் அந்த வேலையை யார் செஞ்சிட்டு இருந்தா தெரியுமா? யோவான் ஸ்நானன் செஞ்சிட்டு இருக்கிறார். இப்பொழுது யோவான் சிறையில் அடைக்கப்படுகிறான். அதன் அர்த்தம் என்ன? யோவானுடைய ராக்காலம் ஆரம்பிக்கிறது. யோவானுடைய ராக்காலம் ஆரம்பிக்கிறது. இனி யோவானுக்கு கிரியை நடப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் யோவான் குரூசைட் நடத்தினார், ஆனா அவர்கிட்ட கூட்டமே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வர கூட்டம் யார்கிட்ட போச்சு தெரியுமா? இயேசுட்ட போயிட்டு. அவருக்கு சீசன் முடியுது. யோவானால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே தான் கடைசியில் புரிந்து கொள்ள முடியாதனால டவுட் வர ஆரம்பிச்சிட்டு. இந்த ராக்காலம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஜீசஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணார் நான் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவேன். ஆனால் அந்த பகற்காலம் இருக்கிறது அல்லவா, இது ரொம்ப அவசியம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சுகம் தருகிறார், பலன் தருகிறார், ஆரோக்கியம் தருகிறார், நன்மைகளை தருகிறார். இதெல்லாம் எதற்கு
தருகிறார் என்று அறிந்து ஒருத்தன் செயல்படுறானா அவன் பகற்காலத்தை சரியாய் பயன்படுத்துகிறான் என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமை. ஆண்டவர் எனக்கு சுகம் தருகிறார், ஆண்டவர் எனக்கு நன்மை தருகிறார், ஆண்டவர் எனக்கு பலன் தருகிறார், ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யம் தருகிறார் அப்படி சொல்லிட்டு என் கால் போன போக்கிலும் என் மனம் போன போக்கிலும் ஆமே நான் புசித்து குடித்து வாழ்வதற்காக மட்டுமே நான் பயன்படுத்தி கொண்டிருப்பேன் என்றால் கர்த்தர் தருகிற கிருபைகளை நான் வீணாக்கி கொண்டிருக்கிறேன், விருதாவாக்கி கொண்டிருக்கிறேன். ஏசாவை போல நான் எதுக்கு ஓடுறேனே தெரியாம ஓடிட்டு இருக்கிறேன். ஏசாவுக்கு என்ன ஸ்ட்ரெங்க் இருந்து என்ன பலன் இருந்தது? ஒரு மிருகத்தை ஒத்தைக்கு வேட்டையாடி கொண்டு வருகிற டேலண்ட். அது சாதாரண காரியமா? ஆமே. காட்டில் போய் வேட்டையாடிட்டு வருவான். அந்த பலனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. எதற்கு இந்த பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டு, எதுக்கு இந்த வேலையில என்ன வச்சிருக்கிறார்? எதுக்கு கர்த்தர் இப்படி ஒரு உயர்வை தந்திருக்கிறார்? எதற்கு இப்படி ஒரு நன்மை தருகிறார்? அதை யோசித்து ஒருத்தன் செயல்படுவான் என்றால், ஒரு 4 குஷ்டரோகிங்க சீரியருடைய பாளையத்துக்குள்ள என்றாவாங்க. அவங்க என்றாக காரணம் என்னன்னா, தேசத்துல பஞ்சம், எப்படியும் சாகதான் போறோம், சிட்டியில போயாவது சாவோம், நாளைக்கு சொல்லும் போது கொஞ்சம் வெயிட்டாவது இருக்கும். சிட்டியில் சில சொல்லுவாங்க தெரியுமா, ஆமே ஏதோ ஒரு வண்டி இடிச்சு சாகிறதுக்கு பென்ஸ் இடிச்சு செத்தாலாவது கொஞ்சம் நாளை பேப்பரில் வந்த பென்ஸ் கார் வந்து இடித்தது. அந்த ஒரு ரேஞ்சில் தான் 4 பேர் எங்கே போகிறான்? சீரியருடைய பாளையத்துக்கு போகிறான். ஆனால் இவன் கால் வைக்கும் போதே கர்த்தர் அவங்க காதில் எப்படிப்பட்ட சத்தத்தை கேட்க விடுறார் தெரியுமா? குதிரைகள் ஓடுகிற சத்தத்தை கேட்க விடுகிறார். ஆமாம். பல நேரத்தில் நம்ம சாதாரணமாக தான் இருப்போம், ஒன்றும் இல்லாமல் தான் இருப்போம். ஆனால் நம்ம மேலே இருக்கிற தேவ திட்டம் பெரியதாக இருக்குமானால் சத்துருவுக்கு நம்மளை குஷ்டரோகியை காட்ட மாட்டார், நம்மை குதிரையில் வருகிறவர்களாய் காண்பிப்பார். நல்ல கைகளை சட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள என்றாயாச்சு. என்றானதும் இவங்க சத்துரு காதில் எப்படி கேட்குது? அண்ணா குதிரையில வரான், குதிரையிலே வரான், அவன் சொரிஞ்சிட்டே வரான். 4 குஷ்டரோகி எப்படி வருவான்? அவனை பார்த்தா குதிரை ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனா கையை எப்படி வச்சுட்டு தான் வரான். ஆமே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. நமக்கே தெரியாதுங்க. யாக்கோபே லாபானுக்கு பயந்து நெஞ்சை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கும் போது கர்த்தர் நைட்டு லாபான்ட்ட வந்து அவனை தொட்டா நீ கெட்டன்ட்டார். ஆமே. கர்த்தர் நம்மளை எப்படி வேல்யூ பண்ணி வச்சிருக்கிறார் தெரியுமா? பவுல் ஒரு சைடோட ஸ்ட்ரோக், அவருக்கு பவுலுக்கு ஸ்ட்ரோக், ஒழுங்கா பேச்சும் வராது, அதனால தான் கூட ஒரு ஆளை வச்சிருப்பார். எழுத்தும் ஃபுல்லாக எழுதி முடிச்சிட மாட்டார், கூட ஒரு ஆளை சப்போர்ட்டுக்கு வச்சிருப்பார். கண்ணும் ஒழுங்கா தெரியாது. ஆனால் பவுல் அப்படி இழுத்து இழுத்து வரும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க, உலகத்தை கலக்குகிறவன் அவரே கலங்கி வரார். அது வேற. ஆண்டவர் அப்படி தாங்க விட்டு கொடுக்க மாட்டார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, 2 பேர் கைப்பிடிச்சு விட்டு கொடுக்க மாட்டார். ஆமாம், உங்களை அழைத்தவர் விட்டு கொடுக்க மாட்டார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 4 பேர் உள்ள வந்துட்டான், அத்தனை பேரும் தானியத்தை போட்டுட்டு போயிட்டான். அப்போ இவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட 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 இவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிட்டு. அப்போ ஒருத்தன் சொல்றான், ஏய் இது நற்செய்தி அறிவிக்கும் காலம், நமக்கு நிறைய ஆகாரம் இருக்கு, இதை நம்ம செய்யாம போனா இது பாவம். 4 குஷ்டரோகிங்க திரும்பி உள்ள என்ட்ராகிறாங்க. குஷ்டரோகி உள்ள என்ட்ராகவே கூடாது. அப்படி என்றானால அவன் மேல கல்லெறியணும். ஆனா இவங்கிட்ட செய்தி இருக்கிறது, இவங்கிட்ட சொல்லும்படியான ஒரு செய்தி இருக்கிறது. சொல்லும்படியான ஒரு செய்தி உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களுக்கு நுழைய முடியாத இடத்துல எல்லாம் நுழையும்படியான வாசலை கர்த்தர் திறந்து தருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பரலோக ரேமா, பரலோக செய்தி உங்களுக்குள் இருக்குமானால் உங்களால நுழைய முடியாத இடத்துல எல்லாம் உங்களை கொண்டு போகும்படியான வாசலை திறப்பார். ஆமென். அவங்க அடக்கி வைக்கல. அப்ப எனக்கு தேவை, என் வயிறு நிரம்புறதுக்கு இவ்வளவு ஆகாரம் போதும், ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் நிரம்பி தந்திருக்கிறார்னா இது எனக்கு மட்டும் இல்ல, இது நான் சும்மா இருக்கிற காலம் அல்ல, இது கிரியை செய்கிற காலம். அவங்க அப்படி செஞ்சதுனால அந்த தேசமே பட்டினி சாவில் இருந்து காப்பாற்றப்பட்டது. இதே போலதான் பகற்காலம் ஒரு குஷ்டரோகிக்குள்ளேயே இப்படிப்பட்ட நன்மையை வைத்திருப்பார் என்றால், ஆமென், நாம் என்ன செயல்பட்டோம், என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. நாம் பகற்காலம் என்று அறியாமல் ஏசாவை போல ஓடிக்கொண்டு பிற்பாடு கண்ணீர் வடிக்கிற நிலைமைக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக தான் ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே திட்டவும் தெளிவுமா இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே நான் உணர்ந்து உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் தீவிரமாய் செயல்பட்டார்.
அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். அவரை எப்படி எல்லாமோ முடக்க பார்த்தாங்க. இயேசுவை அவர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு என்னெல்லாம் செய்ய பார்த்தாங்க தெரியுமா? சொந்த ஊர்ல அவரை மலை மேல கொண்டு போய் தள்ளிவிட பார்த்தாங்க. இயேசு அதை உள்ள எடுத்துக்கல. உள்ள எடுத்தா ரொம்ப வலிக்கும். அவர் விலகி போனார் இருக்கு. அவரை பிடிச்சு ராஜாவாக்க பார்த்தாங்க. அவர் விலகி போனார். ஏரோது அவரை பார்க்க விரும்பினான். அவர் விலகி போனார். புகழ்ச்சிக்கும் இடம் கொடுக்கவில்லை, இகழ்ச்சிக்கும் இடம் கொடுக்கவில்லை. அவரை உயர்த்தவும் இடம் கொடுக்கவில்லை, அவரை தாழ்த்தும் போதும் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அவர் எதுல தான் போக்கஸ்டா இருந்தார் தெரியுமா? பிதா எனக்கு நான் செய்யும்படி பிதா எனக்கு கொடுத்ததை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். அவர் கிரியை செய்தார். இந்த பகற்காலம் கிரியை செய்யும் காலம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் முடிய நம்முடைய ஆயுசில் ஒவ்வொரு நாள் குறைஞ்சிட்டு இருக்கு. 2026 இப்போ தானே எல்லாரும் நியூ இயர் சொல்லி ஹாப்பி நியூ இயர் சொல்லி முடித்தோம். இதோ இன்னொரு 3 நாளில் இந்த வருஷத்தின் பாதி முடிஞ்சு. ஒவ்வொரு நாள் முடிய நம்முடைய லைஃப்பில் ஒரு நாள் முடியுது. அதை நான் வேடிக்கையாக சொல்லுவேன். ஒவ்வொரு பர்த்டே வரும்போது கேக்கில் ஒரு கேண்டில் கொளுத்தி வச்சுட்டு ஃபூன் ஊதுறோம். எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாடுறாங்க. உண்மை என்ன தெரியுமா? போச்சு, ஒரு வருஷம் போச்சு. என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் இதோட போச்சு. நம்ம நெருங்கிட்டே இருக்கிறோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன். ஆமென். பவுல் சொல்றாரு. ஆமென். எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்களேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்கள். அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு மைக்கில் கேட்கல, அதான் முக்கியம். சொல்லுங்க. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபை. 2 கொரிந்தியர் 12 ஒரு வார்த்தை உண்டு, என் கிருபை உனக்கு போதும். அது பவுலுக்காக கொடுக்கப்பட்ட கிருபை. நல்ல கவனமா கேளுங்க. நமக்கு தேவன் கிருபை தரார்ல, அது 2ஆ பிரிக்கலாம். ஒன்று நமக்காக, இன்னொன்று பிறருக்காக. நமக்காக கொடுக்கப்பட்ட கிருபையில நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம், சாகாமல் பிழைத்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், உழைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். பிறருக்காக கொடுக்கப்பட்ட கிருபைக்கு வச்சு என்ன செய்கிறோம்? ஆமென். சபையில கர்த்தர் சேர்த்து இருக்கிறார். சபையில எந்த விதத்தில் நாம் பிரயோஜனப்படுகிறோம்? ஏதாவது விதத்தில் நம்ம எதுலையாவது நாம் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளுகிறோமா? இது கிரியை செய்யும் காலம் அல்லவா? அதெல்லாம் பாஸ்டர் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்களா? அவரை வாலண்டியரா சர்ச்சில் கூப்பிடவே இல்லை. ஆனா இயேசு சர்ச்சுக்கு போனார்னா சுத்தி பார்ப்பார். மார்க் 11 நீங்க வீட்டில் போய் பாருங்க. முதல்ல அவர் அப்படி சுத்தி பார்ப்பார். சுத்தி பார்த்துட்டு அடுத்து என்ன தெரியும் பண்ணுவார்? சுத்திகரித்தார், கிளீன் பண்றார். அவர் கைட்டினால ஒரு சவுக்கை உண்டு பண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்றார். அதன் பிறகு உலாவுகிறார். கல்யாண வீட்டில் அவரை கெஞ்சுறாங்க, ஏதாவது பண்ணுங்க. ஆனா சர்ச்சில் அவர்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லல. அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். ஏன்? இது என் அப்பா வீடு. எனக்காக கொடுக்கப்பட்ட கிருபையில நான் வாழ்ந்துட்டேன். எபேசியர் 3:2 ஒரு விசை கூட வாசியுங்கள். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அப்படிங்கிறார். அப்போ தேவன் நம்மை வாழ வைத்திருப்பது நாம் பயன் பெற மட்டுமல்ல, பயன்படவும் வைத்திருக்கிறார். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும். 4 பேருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இந்த பூமியில எத்தனையோ பேர் நேற்று கண்ட எத்தனை பேர் இன்னைக்கு இல்லை. போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவர் உங்களை ஒரு சபையில் இணைத்திருக்கிறார். இந்த மாத்தாண்ட சர்ச் பிலிவர்ஸ் மாத்தாண்ட சர்ச்சில் இருக்கிறீங்க, வேற சபைக்கு போறவங்களும் இருக்கிறீங்க. ஆண்டவர், அதுல என்னோட ஈடுபாடு என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? உங்களை சுத்தி இருக்கிறவங்க, ஆமா, நான் எப்படி ஆண்டவர் பிரயோஜனப்படணும்? எனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் நீங்க என்ன எப்படி பயன்படுத்த விரும்புறீங்க? பவுல் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறான், கற்றுக்கொள்ளுகிறான், அறிந்து கொள்ள. இதுக்காக தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். பாருங்க, யோசேப்புக்கு ஒரு கிருபை இருந்துச்சு. யோசேப்பை சிறையில் அடைக்கிறாங்க. 2 பேர் சொப்பனம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அர்த்தம் தெரியல. யோசேப்புக்கு அந்த கிருபை இருக்கு. யோசேப்பு நினைச்சு அவங்களுக்கு உதவ முடியும். அவன் ஹெல்ப் பண்றான். இதான் கிரியை.
எனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நான் செய்யணும். நமக்கு தெரியும் இந்த இடத்துல நம்மளால நிற்க முடியும், இந்த இடத்துல நமக்கு தெரியாததும் நம்மளால முடியாததும் நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டார். நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன முடியும்? பேதுருக்கு என்ன தெரியும்? பேதுருக்கு போட்டு ஓட்ட தெரியும். போட்டை ஓட்டு, ஆழத்துக்கு கொண்டு போ. வேற என்ன தெரியும்? வலை போட தெரியும். வலைய போடு. மீன் அது நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன தெரியும் அதை செய். ஆமேன். கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு மோசே கிட்ட சொல்றார். ஆமே. நம்ம மைண்ட்ல நம்ம கிட்ட சொன்ன முதல்ல நமக்கு மைண்ட்ல என்ன தெரியுமா வரும்? அது எப்படி சமுத்திரத்தை பிளக்க முடியும்? நமக்கு என்ன முடியும்? கோலை என்ன செய்ய முடியும்? நீட்ட முடியும். உன்னால என்ன முடியும் மோசே? நீ அதை செய். உன்னால முடியாதது நான் செய்யறேன். மோசே கோலை நீட்டுவார் பாருங்க, காத்து வருது. ஆமே. ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனப்படணும் தேவ பிள்ளைங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம பிரயோஜனப்படலைன்னா தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த பகற்காலம் கிரியை செய்யும்படியான காலம் இருக்கிறது அல்லவா? ஒன்றும் செய்யாம இருந்து ஏசா மாதிரி காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இயேசு வான் பண்றார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத. ஆமேன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. கிரியை செய்யும் காலத்துல தான் கிரியை செய்ய முடியும். கிரியை செய்ய முடியாத காலம் வரும்போது நீங்க எவ்வளவு ஜெப வீரரா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு சிறந்த உதாரணம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையை காண்பித்து தந்தார். அவருடைய வாழ்க்கையில் இந்த ராக்காலம் வருகிறது பாருங்கள். யோவான் 13வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13:30. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அடுத்த வார்த்தை, அவன் புறப்பட்டு போன பின்பு, அடுத்த வார்த்தைன்னா அதே வசனத்தில் அடுத்த வார்த்தை, அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. இந்த ராக்காலத்தில் நடந்தது என்ன? லூக்கா 22வது அதிகாரம் அதனுடைய 53வது வசனம். நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் பிடிக்க கை அப்பவும் முயற்சித்தாங்க, ஆனா முடியல. ஏன் முடியலன்னா அது கிரியை செய்யும்படி கர்த்தர் கொடுத்த பகற்காலம். ஆனால் இப்போ பிடிக்கிறீங்க. ஏன்? வாசிங்க. இதுவோ உங்களுடைய வேளையும் அந்தகாரத்தின். அப்ப ராக்காலம் என்பது யாருடைய வேலை? அந்தகாரத்தின் அதிகாரம்னா யாருடைய வேலை? சத்தமா சொல்லுங்க. சாத்தானுடைய வேலை. ஒரு தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த ஒரு ராக்காலம் இருக்கிறது அல்லவா? சோதனை காலம். ஆமென். பகற்காலத்தில் இயேசுவை மலையிலேருந்து தள்ளி விட பார்த்தாங்க. கையில் கல் எடுத்தாங்க. 2 வாட்டி கையில் கல் எடுக்கிறாங்க. ஒன்றும் தொட முடியல. ஏன்னா அது அவர் கிரியை செய்யும்படி பரலோகம் கொடுத்த வேலை. அந்த டைம்ல அவர் செய்ததை செய்து முடிச்சிட்டார். அதனாலதான் சிலுவையில் அவர் சொன்ன வேர்ட் என்ன தெரியுமா? இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ட்டார். முடிச்சிட்டேன் அப்படின்ட்டார். நான் என்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ அவர் மேல கை போடுறாங்க. யோவான் 18:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை பிடித்து அவரை கட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 22:53 அவர் மேல கை போடுறாங்க. சத்ரு இப்ப இயேசுவை எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் தெரியுமா? கட்டப்பட்டவராய் இருக்கிறார். இதான் ராக்காலம். நீங்க ஜெபம் பண்ண நினைச்சாலும் ஜெபம் பண்ண முடியாது. எல்லார் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ராக்காலத்தின் போராட்டம் உண்டு. நல்லா ஜெபிக்கிறவங்க தான், பல மணி நேரம் ஜெபிக்கிறவங்க தான், உபவாசித்து ஜெபிக்கிறவங்க தான். ஆனா அந்த ராக்காலத்தில் 1 மணி நேரம் ஜெபிப்பதே சவாலா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை பாருங்கள். அந்த ராத்திரி அவர் ஜெபத்திலே 3 வாட்டி எழும்பி போய் ஜெபம் பண்ணுவார். பார்த்திருக்கீங்களா? 3 வாட்டி எழும்பி போவார். அதே நேரத்தில் பகற்காலத்தில் ரா முழுவதும் ஜெபம் பண்ணுவார். இடையில எந்த டிஸ்டர்பன்ஸும் அது அவரை மைண்டே பண்ணாது. அதிகாலையில் இருட்டா எழுந்து ஜெபம் பண்ணுவார். ஆனா இந்த ராக்காலத்தில் அவர் ஜெபம் பண்ணுவார். ஆனாலும் துக்கம் அதிகரித்து கொண்டு தான் இருந்தது. பிரேயர்ல இடையில எழும்பி வந்து பார்ப்பார். இங்க இதோ ஜெபிக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் கைப்பிடிச்சு தூங்கிட்டு இருந்தாங்க. பேதுருவால ஜெபம் பண்ண முடியல. ஏன்? அது ராக்காலம். இயேசுவோடு கூட நம்ம சொல்றோம் அவன் ஜெபம் பண்ணல, அவன் தூங்கிட்டான். அது ராக்காலம். அது சத்துருவின் கை ஓங்கி இருக்கிற காலம்.
இயேசு அதை எப்படி போராடி ஜெயித்தார் பார்த்தீங்களா? மறுபடியும் போய் ஜெபம் பண்றார், மறுபடியும் போய் ஜெபம் பண்றார். எந்த ஒரு காரியத்துக்கு பகற்காலத்தில் இயேசு பிதா கிட்ட ஒரு தடவைக்கு மேல கேட்கவே மாட்டார். பிதாவே இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு செய்வார். ஆனா ராக்காலத்தில் மட்டும் திரும்ப 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 கேட்கிறார். அப்ப இந்த ராக்காலம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இயேசு அந்த ராக்காலத்தை ஜெயித்தது எப்படி தெரியுமா? ஜெபித்து பலப்படுகிறார், ஜெபித்து பலப்படுகிறார். ஆமென். ராக்காலத்தில் உனக்குள்ள எத்தனை வரங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை கிருபை இருந்தாலும் சரி, ராக்காலத்தை ஃபேஸ் பண்ணணும்னா ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம் ஜெபம். உங்களால ஜெபிக்க முடியாத ஒரு நிலை வருகிறது என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், சத்துருவின் கை ஓங்க ஆரம்பிக்கிறது என்ற அர்த்தம். ராக்காலம் ஓபன் ஆகுது அர்த்தம். இயேசு மறுபடியும் 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 ஜெபித்த போது லூக்கா 22வது அதிகாரம் 43 44 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். போதும், பலப்படுத்தினார், ஸ்ட்ரெங்தன் பண்ணார். ஏன் பலப்படுத்தினார்? அடுத்த வசனம், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட, அதாவது போராட வேண்டி இருந்தது ஜெபத்துல. அவருக்கு இந்த போராட்டமே, அவர் அப்படி பிதாவே அப்படி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலே அப்படி மகிமை சூழ்ந்திருக்கும். இதான் ஜீசஸுடைய பிரேயர் லைஃப். ஆமீன். நம்ம லைஃப்ல திரும்பி பார்த்தா சில டைம் நம்ம ப்ரேயர்லாம் பண்ண உக்காந்தோன்னு வைங்களேன், டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. நைட்டு 12 மணி உட்காந்து பார்த்தா மணி 4. ஆமேன். அப்படி. ஆனால் சில நேரத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்குள்ள அதிக போராட்டமாக இருக்கும். இதை சந்திக்காத ஒரு ஊழியரும் கிடையாது, ஒரு விசுவாசியும் கிடையாது. ஆமாம். நமக்கு முன்னாடி இயேசுவினுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர் ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 வாட்டி எழும்பி வந்து பார்ப்பார். எழும்பி வந்து பார்த்து பேதுரு வந்து பார்த்துட்டு, ஏன்னா அவருக்கு ப்ரேயர், அவருக்கு அந்த சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. இவர் வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கேன், தூங்காதப்பா திரும்ப போய் ஜெபம் பண்ணுவார், திரும்ப எழும்பி வருவார் அதிக ஊக்கத்தோடு. வேதத்தில் இருக்கு, மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் அதே. அதன் அர்த்தம் என்ன? ஆமாம், அந்த ஜெபம் கம்ப்ளீட் ஆகலை. தூதர் பலன் கிடைக்கிறது வரைக்கும். அதன் பிறகு அந்த ராக்காலத்தை ஃபேஸ் பண்றார் பாருங்க. அவருக்கு விரோதமாய் நாவுகள் எழும்பினது. இயேசு அமைதியா இருந்தார். பிலாத்துக்கு முன்னாடி எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாங்க, இயேசு மௌனமா இருந்தார். ஏன்? ராக்காலத்தில் நம்முடைய நியாயம் எடுபட்டு போகும். நம்முடைய இந்த நேற்று வரைக்கும் இவர் பேசுறத கேட்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர் பாதத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் இந்த ராக்காலத்தில் இவருக்கு விரோதமாக, இவருக்காக பேச ஒருவரும் இல்லை. இயேசு அமைதியாக இருந்தார். சோதனை காலத்தில் ஒரு தேவ பிள்ளை தேவனிடத்திலே தான் வாயை திறக்கணும். ஆமென். போராட்டத்தில் அமைதியாக இருக்க பழகணும். தாவீது சொல்லுவார் அல்லவா, நான் நலமும் பேசாமல் மௌனமாக இருந்தேன், என் துக்கம் அதிகரித்தது. இந்த ராக்காலத்தில் அடுத்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்கணும் தெரியுமா? நன்மை செய்கிறதை விட்டுறக்கூடாது. மல்கூஸ் என்பவன் காதை பேதுரு வெட்டிடுவான். இயேசுவுக்கு நன்மை செய்ய முடியும். என்னை பிடிக்கதான் நான் வந்தேன், நீ போ அப்படி சொல்லி விடலை. அவர் நன்மை செய்கிறார். ஆமென். இந்த ராக்காலத்தில் அடுத்த முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கசப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் தான் சிலருடைய செயல் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிஞ்சிரும். இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அது கசப்பாக முளைச்சிரும். இயேசுவுக்கு கசப்பு கலந்த காடி கொடுத்த போது அவர் ருசி பார்த்து அது கசப்புன்னு தெரிஞ்சதும் முகத்தை திருப்பிட்டார். அதன் அர்த்தம் என்ன? கசப்புக்கு உள்ள இடம் கொடுக்கல, அவர் ஜெயித்தார். ராக்காலத்தில் ஒருத்தன் நின்றுட்டான்னு வைங்களேன், அதோட ஓட்ட முடியாது. அவனுக்கு ஒரு விடியற் காலத்தை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. அந்த விடியற் காலம் என்ன தெரியுமா? மேன்மையோடு, மகிமையோடு, வல்லமையோடு உயிர்த்தெழுதலின் காலம் அது. ஹalleluya, ஹalleluya. அவர் கல்லறையில் அடைத்து வைத்தார்கள். இவர் கதை முடிந்ததென்று சொன்னார்கள். ஆனால்
ராக்காலத்துக்கு அனுமதி கொடுத்த பரலோகம் ஒரு விடியற் காலத்தை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்கு ஒரு சோதனையின் ராக்காலம் இருக்குமானால் ஆசீர்வாதத்தின் விடியற் காலத்தை வைத்திருக்கிறார். இதுதான் பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகரியா 14:7, 1 கொரிந்தியர் 6:14, இந்த 2 வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சகரியா 14:7, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க ஆனாலும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் உண்டு. பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு. ஏங்க உலகத்தானே நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நிச்சயம் இல்லாம போகுது. உலக மனுஷனே நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு போறான். ஆமே, ஒரு நாள் உண்டு. இன்னைக்கு இந்த அந்தகாரத்தின் பிடியில அல்லது ராக்காலத்தின் அனுபவத்தில் யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு. ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராக்காலத்தை ஃபேஸ் பண்ண முடியாம யூதா சூசைட் பண்ணுனா, பேதுரு மறுதலிச்சு போனா. இந்த 2 தவற செய்யாதிருங்கள். அதனாலதான் பேதுருட்ட சொல்றார், பேதுரு நீ வராத, பேதுரு போயிரு. ஏன் நீ ஃபேஸ் பண்ணிட மாட்ட, நீ ஃபேஸ் பண்ணிட மாட்ட, உனக்கு அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லை, நான் ஏன் வரக்கூடாது? பகற்காலத்தில் நம்ம செயல்பட்டதை வச்சு ராக்காலத்தை ஃபேஸ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, பகற்காலத்தில் ஆண்டவர் நான் உங்க கூட கடல்லே நின்றுட்டேன் ஆண்டவரே. அது பகற்காலம்பா, அது கிரியை செய்யக்கூடிய காலம். இது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம். நான் ஏன் வரக்கூடாது, நான் ஏன் வரக்கூடாது? வந்தா மறுதலிச்சுட்டான். யூதாஸ் ஃபேஸ் பண்ண முடியாம சூசைட் பண்ணிட்டான். இன்னைக்கு இந்த சோதனை காலத்தை ஃபேஸ் பண்ண முடியாம தவறான முடிவுக்குள்ள யாராவது இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரு விடியற் காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு விடியற் காலத்தை வைத்திருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒரு விடியற் காலத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. உங்க வாழ்க்கையில ஒரு ராக்காலத்தை வைத்திருக்கிறார் என்றா ஒரு விடியற் காலம் இருக்கிறது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி தேவன் அதை எப்படி பார்த்தாராம்? நல்லது என்று கண்டார். சாயங்காலத்தில் என்ன தங்கும்? அழுகை தங்கும். ஆனால் விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். 1 கொரிந்தியர் 6:14 வாசியுங்கள். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. அடுத்த வர நம்மையும், எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுவோம். ஒன்று நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை, ஏதோ ஒன்று நடக்கும். நம்முடைய மரணம் வருமானால் அது நமக்கு ஒரு ராக்காலம். ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினாரே. இதை நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதை நம்புறவங்களுக்குள்ளே அடுத்த ஒரு நிச்சயம், நம்மையும் எழுப்புவார். சத்தமா சொல்லுங்க, ஒரு விடியற் காலத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோ நான் இளைப்பாறுவே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜெப தியானம். ஒரு காலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பறந்து புறா போல் சிறகடிப்பேன், பாடி சென்றோர் நான் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோன் பூரித்து வரவேற்கும். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் ஒரு விடியற் காலத்தை வைத்திருக்கிறார். அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடையாளம் தான் இந்த ராக்காலம். ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் கிரியை செய்ய தந்திருக்கிற இந்த பகற்காலத்தில், இந்த பகற்காலத்தில் இதுவே அனுக்கிரக காலம். எஸ்தரை பார்த்து மோர்தேக்காய் சொன்ன வார்த்தை, இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் இது கிரியை செய்யும் காலம், இது கிரியை செய்யும் காலம். ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்கலாமா?
ஆண்டவரே, காலத்தை வீணாக்காமல் பிரயோஜனப்படுத்த எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?